பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 10 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விசிஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கு நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். ரெண்டு டீமுமே வெற்றியிலேருந்து தான் வராங்க. ஸோ ஆர்சிபி ஒரு மேட்ச் தோற்றுருந்தாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க டிகேவோட ஃபினிஷ்னால். ஸோ கேகேஆர் ரொம்ப க்ளோஸாக போய் வின் பண்ணாங்க. ஸோ எப்படியோ ரெண்டு டீமுமே ஈக்குவலாக தான் இருக்காங்க, நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேட்டிங் ட்ராக்ஸை. ஸோ சின்னசாமியை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு ஃபேவராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்ததையும் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸையும் நம்ம எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மேட்ச் 29 மார்ச் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைமை நோட் பண்ணிக்கோங்க. சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். முன்னாடியே நான் சொல்லிடுறேன் தெளிவாகவேவும், ஃபேண்டசி. ஸோ இப்போ விளாட்றது இது பேர் ஃபேண்டசி. ஃபேண்டசினா என்னன்னே ஒரு சிலருக்கு தெரியவே இல்லை, தெரியாமையே ப்ளே பண்ணுறீங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஐபிஎல் வந்துட்டால் 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு தருவாங்க, அதை நம்ம ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஃபேண்டசி கிடையாது. அது நீங்கள் ஆசைப்பட்டு வர்றது. ஸோ ஃபேண்டசினா என்னென்னா, ஸ்மால் லீக்கு ரெகுலராக ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் ஃபேண்டசி. ப்ளஸ் கிராண்ட் லீக்கும் சைட் பை சைடாக ப்ளே பண்ணுறது தான் ஃபேண்டசி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனல்லே நிறைய பேர் ஜாயின் பண்ணாமையும் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறம் சும்மா மாடல் டீம் கொடுக்குறது, ஷார்ட்ஸில் கொடுக்குறது, அதெல்லாம் பார்த்துட்டு அது ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் ஜெயிக்க வைக்கிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ கடைசியாக 8 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 6 மேட்ச் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. ஸோ நமக்குமே இது சம்டைம்ஸில் தான் நடக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். அந்த 1 கோடி 2 கோடி மட்டும் உங்களுக்கு ஃபேண்டசி கிடையாது. அது கிராண்ட் லீக்கில் நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ அது நம்மளோட நாலேஜை பயன்படுத்தி, லக்கை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம 10 டீம்ஸ் கூட மேக் பண்ணலாம். பட் எஸ்எல்லை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையும் புரிஞ்சுக்கோங்க, ஒரே டீம் தான் கிரியேட் பண்ண முடியும். அதை வச்சு தான் நம்ம வின்னு லாஸ், ஒரு மேட்ச் வின் ஆகும், அடுத்த மேட்ச் லாஸ் ஆகும், கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகும். அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது தான் கடைசியில் நமக்கு ஓவரால் மந்த் எண்டில் கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபேண்டசி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புதுசாக வந்தவங்க, பழைய ஆட்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஸோ ஸ்மால் லீக்கும் கொஞ்சம் ப்ளே பண்ண பாருங்கள். 1 கோடி 2 கோடியை மட்டும் டார்கெட் வச்சு டெய்லியும் 3 மணி நேரம் செலவு பண்ணி நீங்கள் அந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு ஒரு 10 டீம் ஜிஎல்லில் போட்டுக்கோங்க. எஸ்எல்லையும் நீங்கள் போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு 60% உங்களுக்கு லாபம் கிடைச்சா கூட ஒரு மேட்ச்சுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஐபிஎல் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா அது என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ பிச் ரிப்போர்ட் 156 மேட்ச் நடந்திருக்கு. 69 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும், 85 மேட்ச் செகண்ட் பேட் டீமும், ஆவரேஜாக 166 ரன் எதிர்பார்க்கலாம். தரமான ஒரு பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். கண்டிப்பாக மறுபடியும் அப்படி தான் செட் பண்ணுவாங்க. பட் டைட் லைனில் ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்போம், ஹர்பிட் பிராரு மேக்ஸ்வெல்லாம் விக்கெட்ஸை எடுத்திருப்பாங்க. ஸோ பேட் பால் அவனை ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் ஸ்மால் லீக்கில் ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்னன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஈஸியாக ஜெயிக்கலாம். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. ஜிஎஸ்டியும் கிடையாது. முக்கியமாக கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்சிபி விசஸ் கேகேஆர் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலும் உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே அக்யூரேட்டாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 அவுட் ஆஃப் 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன்னா, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம், நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியம் பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரான ஒரு கிரவுண்டு தான். யார் கிளிக் ஆகலாம், கண்டிப்பாக இந்த கிரவுண்டோட டைமென்ஷனை பயன்படுத்திக்கலாம்னா
ஃபிலிப்சால்ட்டு அந்த ஸ்விங்கில் வந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னா, இப்போ அல்ஜாரி ஜோசப் பதிலாக டாப்லேயே உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்குன்றது இருக்குது ஃபிலிப்சால்ட்டுக்கு. சப்போஸ் டாப்லேயே இல்லை அல்ஜாரி ஜோசப், முகமது சிராஜ் தான் பவுல் பண்ணுறாங்கன்னா, அந்த இனிஷியல் ஸ்விங்கில் தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஃபிலிப்சால்ட்டு ஒரு 40-50 ரன் ஈஸியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மேட்ச்சில் ஷ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக கிளிக் ஆயிடுவார். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டாட்ஸுமே அருமையாக இருந்திருக்கு. ப்ளஸ் போன மேட்ச் ஃப்ளாப்பு, தேவையில்லாத ஒரு சாட்டர்டி அவுட் ஆனார். கண்டிப்பாக ஹை ப்ராக்டிக்ஸில் ஹை கான்ஃபிடென்ட்டில் உள்ளே வருவார். ஸோ கிராண்ட் லீக்கில் ஷ்ரேயாஸ் ஐயரை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. ஒரு டீமுக்கு கேப்டனாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். சேசிங் வந்தாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் போன மேட்ச் ரொம்ப ரொம்ப போரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ப்ளஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ராக்கு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். பவுன்ஸ் போட்டாலுமே பேட்டாக வச்சாலே பால் வெளியே போயிடும், 6க்கு போயிடும். அதனால் யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பார். ஸோ கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஷ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஜிஎல்லையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இனிஷியலாக நீங்கள் விக்கெட்ஸ் போகும், இப்போ ஃபிலிப்சால்ட் அவுட் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் டீமை போட்டால் அதில் நித்தீஷ் ராணாவை ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சேசிங் வந்தால் ரிங்கு சிங் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரையும் மேட்ச் போகும் சேசிங்கில். அப்போ டிகே எப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி ரிங்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங்கில் ரிங்குவை பிக் பண்ணி உங்களோட கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரசல் பெஸ்ட்டு பிக்கு. அதேமாதிரி நரேன் ஓப்பன் பண்ணுறாரா இல்லை மிடில் ஆடுறாரான்னு பார்த்துக்கோங்க. பட் நரேனோட பேட்டில் அருமையாக இருக்கும். ஸோ நரேன் இல்லை வருண் சக்கரவர்த்தி யாராவது இந்த 2 பேர்த்தில் ஒரு ஆள் 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸ்வெல், ஃபேப் டியூப்ளசி, அடுத்து விராட் கோலி 3 பேர்த்துக்கு எதிராகவுமே நரேன் நல்லாவே வீசியிருக்காரு. வருண் சக்கரவர்த்தியுமே நல்லாவே வீசியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அட்டாக் பண்ணால் கூட விக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த 2 பேருமே எடுத்துக்கிறது தான் வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு பிக்காக இருக்கும் இந்த மேட்ச்சில். ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ ராணா மயங்க் அகர்வாலுக்கு எதிராக பயங்கரமான ஒரு பவுலிங் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணார். அதே தான் ஃபேப் டியூப்ளசிக்கு எதிராகவும் விராட் கோலிக்கு எதிராக பண்ண முடியாது. ஈஸியாகவே ஆடிடுவாங்க இவர் போடுற பேஸு, கரெக்டான பவுன்ஸ் எல்லாம். குவாலிட்டி பிளேயர்ஸு. ஏன்னா ஃபேப் வேறு லாஸ்ட் மேட்ச் ஏர்லி அவுட் ஆகிருக்கார். பட் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபேப் பவர் பிளேலே இவரை பயங்கரமாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். விராட் கோலிக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மிச்சல் ஸ்டார்க் சப்போஸ் ஏதோ ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் பாலை வந்து ஸ்விங் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் விசஸ் விராட் கோலின்ற அந்த ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கூட நீங்கள் விராட் கோலி கேப்டன்ஷிப் கொடுக்க வேண்டாம். செகண்ட் பால் பண்ணால் கொடுத்துக்கோங்க. சேசிங்கில் அவர் நல்லாவே ஆடிடுவார். லக்குன்றது இருக்கும். ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்கன்னா கேம் எடுத்துகிட்டு போயிடுவார். பட் மற்றபடி பார்த்தோம்னா ஓவரால் இந்த மேட்ச்சுக்கு டீசெண்டான கேப்டன்ஷிப் சாய்ஸில் ஷ்ரேயாஸ் ஐயர், அடுத்து ரசல். சேசிங் வந்தால் ரிங்குவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி, நரேனை வந்து பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. மிச்சல் ஸ்டாருக்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணார், டெத்தில் பவுல் பண்ணுவார், செகண்ட் பவுல் பண்ணுவார், ஸ்விங் பண்ணுவார். ஸோ சேஃபஸ்ட்டு பிக்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ நித்தீஷ் ராணா, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், சுயா சர்மா, ராணா, ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரிஸ்கி தான். இங்கே ஃபிலிப்சால்ட்டை பொறுத்தவரையே அந்த இனிஷியல் ஸ்விங்கை கட் பண்ணிட்டார் அப்படின்னா ஈஸியாக அடிச்சிருவார். ஏன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அடிக்கலைன்னா பெஞ்சில் வச்சுருவாங்க, குருபாஸை உள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்னு. அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டாப்லி ஆடலை, அல்ஜாரி ஜோசப் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிலிப்சால்ட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் எல்லா டீம்லேயுமே ஃபிலிப்சால்ட்டை நம்பி வந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஃபிலிப்சால்ட் ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஃபஸ்ட்டு பாலே கோல்டன் டக் ஆனதானதான் 100 ரன் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ரெண்டுமே இருக்கக்கூடிய பிளேயர். பட் ஷ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ரசல் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கு, அதேமாதிரி நரேன் டாப்பில் வந்து அவருமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங், மிச்சல் ஸ்டார்க்குமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். ஸோ இத்தனை பேர் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்காங்க. ரிங்கு சிங் கேட்ச் பிடிக்கிற எல்லா இடத்துலையுமே இருப்பார். ப்ளஸ் சேசிங் வந்தால் ரிங்கு வேறு லெவலில் ஆடுவார் இந்த மாதிரி கிரவுண்டில். ஸோ சேசிங்கில் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதான் வந்து லாஜிக்கல் பாயிண்ட்டு. நிறைய டீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நிறைய டீம்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. வெங்கடேஷ் ஐயர் லெஃப்ட்டு, அடுத்து பார்த்தோம்னா நித்தீஷ் ராணா ஒரு லெஃப்ட்டு, ரிங்கு சிங் ஒரு லெஃப்ட்டு, அடுத்து பார்த்தோம்னா நரேன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு, அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அப்போ இத்தனை லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருந்தால் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் அதிக ஓவர்ஸை வீசுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ 4 ஓவர்ஸ் போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். மேக்ஸ்வெல் ஒரு பெட்டர் பிக்கு. இந்த மேட்ச்சில் எப்படி ஷ்ரேயாஸ் ஐயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு சொல்கிறனோ அதே மாதிரி மேக்ஸ்வெல் ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். வருண் சக்கரவர்த்தி நரேனையும் பார்த்து ஆடிட்டார்னா ஒரு பெரிய ஸ்கோர் போயிடுவார். பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். ஸோ மேக்ஸ்வெல் இம்பார்ட்டன்ட் பிக்கு. 2 மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒன்றும் பண்ணலை. இந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெல், ஷ்ரேயாஸ் ஐயர், ரசல் இவங்களாம் வந்து சூப்பரான கேப்டன்ஸ் சாய்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இந்த சீசன் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ மேக்ஸ்வெல் கண்டிப்பாக வீசுவார். அதேமாரி இங்கே வந்து பெரிய அளவில்
லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. கண்டிப்பாக நரேன் வருணோட அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்ன்றது ஒர்க்காகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஆஃப் ஸ்பின்னர் கேட்டகரி தான். பட் இருந்தாலும் லெக் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் பாலை உள்ளே வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. இம்பார்ட்டன்ட் பிக். சுயா சர்மாவுமே வந்து டீசெண்டான ஒரு பிக்கு தான். பட் ஆனால் இவங்க 2 பேரில் யாரையாவது நீங்கள் ட்ராப் பண்ணால் ஹை ரிஸ்க் எடுக்கிற டீமில் மட்டும் சுயா சர்மாவை எடுத்துக்கலாம். அதுவும் செகண்ட் போல் பண்ணுறப்ப மட்டும் சுயா சர்மா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப பெரிய ரெக்கார்டு கிடையாது, செகண்ட் போல் பண்ணுறப்ப நல்ல ரெக்கார்டுன்றது வச்சுருக்கு. ஸோ அதே மாதிரி தயாள் வேறு லெவலில் வந்து போன மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு இனிஷியல் அந்த ஸ்விங்கை பயன்படுத்தி. பட் டாப்லி வந்தாருன்னா எப்படி வந்து இவருக்கு பவுலிங் கொடுப்பாங்கன்றது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். சப்போஸ் டாப்லி வரல, அல்ஜாரி ஜோசப்பே மூவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தயாள் ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். சுயா சர்மா எப்படி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணலாமோ அந்த மாதிரி தயாளை ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரிங்கு சிங் தயாளன்ற அந்த பேட்டில் யாருனாலுமே மறக்க முடியாது. இவர் 5 6 அடித்து தான் ரிங்கு சிங்கே ஃபேமஸ் ஆனார். அந்த அளவுக்கு போரான ஒரு பவுலிங் போட்டவர் இப்போது ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணிகிட்ருக்கார். ஸோ இங்கே கண்டிப்பாக அந்த இனிஷியல் ஸ்பெல்லை கடந்துட்டால் பிளிப் சால்ட் நல்லா ரன் போகலாம். பட் 50-50 டவுட்டு தான். ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பொறுப்பான ஆட்டம் ஆடலாம். அடுத்து ரசல், ரிங்கு, சேசிங்கில் வருண் சக்கரவர்த்தி, நரேன் ஒரு டீசெண்டான பிக்ஸாக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் இந்த பேட்டர்ஸ்க்கு எதிராக. அதேமாரி இங்கே டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கேமரான் கிரீன் இந்த கிரவுண்ட்லேயும் சரி ஹெட்லேயும் சரி பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வேறு வென்யூவில் எல்லாமே நல்லா ஆடிருக்காரு. பட் சின்னசாமி ஸ்டேடியமில் போராக தான் ஆடிருக்காரு. ரஜத் பட்டிதாரா இல்லை மணிபால் நாம்லரான்றதையும் பார்த்துக்கோங்க. ஆன் டைமில் எத்தனை வாய்ப்பு வந்து ரஜத் பட்டிதாருக்கு தரப்போகிறாங்க தெரியல. அடுத்ததான் மயங்க் தாகர். ஸோ ரொம்ப டைட்டாக பவுல் பண்ணுறாரு. பட் அவரால் விக்கெட் எடுக்க முடியல. டைட்டாக பவுல் பண்ணிட்டு போயிடுறாரு. ரொம்ப வந்து ரன்ஸ் கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறத தவிர்த்து விக்கெட் எடுக்க முடியல. பட் ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்து இங்கே பெரிய லெவலில் இனிஷியல் ஸ்பெல் இல்லை. வருண் சக்கரவர்த்தி, நரேன் வரங்குள்ள நம்ம ஆடிடலாம். மிச்சல் ஸ்டார்க்கும் ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாக ஹேண்டில் பண்ணிடலான்னு ஆடுனாங்கன்னா பெரிய ரன்ஸ் 2 பேருமே போகலாம். ஒன் சைட் டீம்லாம் செட் பண்ணிங்கன்னா கேப்டன்ஸ் கப்னா கூட விராட் கோலி ஃபேப் டு பிளஸியில் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சிராஜ் வந்து எப்படி மினிமம் 2 விக்கெட் எடுக்கலாம். டெத்லேயும் போட்டு விக்கெட் எடுத்துறாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஓவர்லேயுமே விக்கெட் எடுக்கிறாரு. இந்த நரேன்லாம் ஓப்பனிங் வந்தால் சிராஜ் ஸ்விங் பண்ணால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மினிமம் ஒரு 30 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்ஜாரி ஜோசப்பு ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த சீசனில் அவர் சரியாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸில் கண்டிப்பாக மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி. ஸோ விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. சேசிங் வந்தால் கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு கிராண்ட் லீக்ஸில் கூட வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மறுபடியும் கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்களா, ஆடி கொண்டு போகிறான்றது டவுட்டுன்றது இருக்குது. தினேஷ் கார்த்திக் சேசிங் வரப்போ எப்படி ரிங்கு முக்கியமோ அதே மாதிரி தினேஷ் கார்த்திகை சேசிங் வந்தால் எடுத்துக்கோங்க. சேசிங்கில் முடிச்சு கொடுக்குறதுக்கு கேம் எடுத்துகிட்டு போகலாம். கேமரான் க்ரீனு டபுள் ஆப்ஷன். இந்த கிரவுண்டில் எப்படி இவரை பயன்படுத்துவாங்கன்றது டவுட்டு. ஏன்னா மேக்ஸ்வெல் 4 ஓவர்ஸ் வீசிட்டா இவருக்கு ஓவர்ஸே வந்து போடுறதுக்கு இருக்காது. ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸியை பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸில் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஒரு அல்ஜாரி ஜோசப்போ, சிராஜ், தினேஷ் கார்த்திக்கு கேப்டன்ஸ் கப்னா கொடுங்க. இந்த சைடில் கிராண்ட் லீக்கில் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மிச்சல் ஸ்டார்க்கு, பிளிப் சால்ட்டு, ரிங்குக்கு கொடுக்கலாம். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸாக நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர், ரசல் இந்த மாதிரி கொடுக்கலாம். பேட்டில்னு பார்த்தோம்னா நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், விராட் கோலி அவுட் ஆகியிருக்காங்க. அதேமாதிரி பிளிப் சால்ட்டை டாப்லே 2 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு T20ஸில். லெஃப்ட் ஆர்ம் சீமரு. அதே தான் இங்கே தயாள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால் இவரை கிராண்ட் லீக்கில் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணிக்கோங்க. அல்ஜாரி ஜோசப்புக்கு பதிலாக டாப்லேயே வந்தால் அவர் தான் வந்து இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணுவார். ஒரு முக்கியமான ஒரு பிக்கு. ஸோ இனிஷியல் ஓவர்ஸ்லேயே வந்து டாப் ஆர்டர் காலி ஆகுன்ற மாதிரி டீம் செட் பண்ணால் அனுஜ் ராவத்தை ஒரு சில டீம்ஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவர் விக்கெட் கீப்பிங்லேயே நிறையா பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச்லாம் கிட்டத்தட்ட 4-5 கேட்ச் வந்து பிடிச்சிருந்தாரு. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க பிளிப் சால்ட்டை ட்ராப் பண்ணால் அந்த இடத்துல அனுஜ் ராவத்தை கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் கிராண்ட் லீக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சமீபமாக நடந்த 2-3 மேட்ச்சில் 3-4 பிளேயர் மட்டும்தான் 25% கீழே பிக் பண்ணப்பட்ட பிளேயரே கிராண்ட் லீக் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருந்திருக்காங்க. மீது எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான். அந்த 3 பிளேயரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் போட்டால் கூட நீங்கள் கிட்ட நெருங்கிடலாம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஜிக்கலாக ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக் பிளேயரை அவுட் ஆவாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். அப்போ லோ பர்சன்டேஜ் பிளேயரை உள்ளே எடுத்துட்டா அதுக்கப்புறம் கரெக்டான கேப்டனை போட்டோம்னாலே ஓரளவுக்கு நெருங்கிடலாம் நீங்கள் கிராண்ட் லீக்கு. ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையும் நம்ம டெலகிராமில் கொடுக்குறோம். அதை அப்படியே ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை அதில் ஒரு சில சேஞ்சஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சுக்கோங்க. கிராண்ட் லீக் ப்ளஸ் ஸ்மால் லீக் இருக்குது. அந்த கிராண்ட் லீக் மட்டும் அந்த 1 கோடி 2 கோடின்னு மட்டும் யோசிக்காமல்
ஃபேண்டஸியாக ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிட்ட நெருங்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாட் பார்ப்போம். ஸ்டாட்டையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஸ்டாட்ஸை பொறுத்தவரைய விராட் கோலி 30 மேட்ச் ஆடிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 34 ரன் ஆவரேஜ். வருண் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் நரேனுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்குமே இனிஷியல் ஓவர் போடுறதுனால கொஞ்சம் டவுட் இருக்குது எப்படி வந்து இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு. சேசிங்கில் நல்லாவே ஆடிடுவார். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் டவுட் வருது. வென்யூவில் 41 ரன் ஆவரேஜ். சேம் தான் ஃபேப் டு பிளேஸையும் கடைசியாக அவர் ஆடின நிறையா மேட்சஸில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீமருக்கு தான் அவுட் ஆகிருக்கார். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். 35 ரன் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ். வென்யூவில் 52 ரன் ஆவரேஜ். எல்லாமே பெட்டராக இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கோட ஃபார்ம் போராக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி இவங்க 2 பேருமே நல்லா ஆடிட்டாங்கன்னா இவங்களே ஹையஸ்ட் ஸ்கோர் போகலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேப் டு பிளேஸ் விராட் கோலியை ஏதாவது ஒரு சில டீமில் கேப்டன்ஷிப்னா கொடுத்துக்கோங்க. நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ரசல்னு நீங்கள் போய்க்கலாம். மேக்ஸ்வெல் 19 இன்னிங்ஸில் 28 ரன் ஆவரேஜ். ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ். எப்போ வேணால் பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். தினேஷ் கார்த்திக்கு 28 ரன் ஆவரேஜ். ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 17 ரன் ஆவரேஜ். பட் சேசிங் வரப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட்சை முடிச்சு கொடுப்பாருன்ற லாஜிக்கில். பட் கடுமையான ஸ்பின் அட்டாக் பண்ணாங்கன்னா தினேஷ் கார்த்திக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது டவுட் தான். கேமரன் க்ரீனு ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட்டும் வென்யூவில் 2 மேட்ச் ஆடி வெறும் 8 ரன் தான். ஸோ ட்ராப் பண்ணிக்கோங்க ஸ்டாட்ஸ் படி போகிறவங்க. ரஜத் பட்டிதார் ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு ரன்னு. வென்யூவில் 18 ரன் இருக்குது. போகிற வந்து ஆடிட்டுருக்காரு. சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே கிடையாது. அனுஜ் ராவத் வென்யூவில் 3 மேட்ச்சில் 49 ரன். அல்ஜர் ஜோசப் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டும் வென்யூவில் 1 விக்கெட்டும். சிராஜ் ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட்டு 12 மேட்ச்சில். வென்யூவில் பார்த்தோம்னா 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சிராஜ் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இனிஷியல் ஸ்விங்கு கிடைக்கும், பவுலர்ஸுக்கு மீடியம் பேசஸ் ஹெல்ப் கிடைக்கின்ற மாதிரி இருந்தால் சிராஜையும் நீங்கள் கேப்டன்ஸ் கப்னா கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போது டாப் ஆர்டர் காலி ஆகுன்ற கான்செப்டில் போட்டுக்கோங்க. அப்போ என்ன லாஜிக்னா ஃப்ளிப்சால்ட்டு நிறைய அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஃப்ளிப்சால்ட் இருக்க இடத்துல அனுஜ் ராவத்தை எடுத்துட்டோம்னா ஒரு லோ பர்சன்டேஜ். அதே மாதிரி நரேனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஓப்பனரோ வேறு பவுலரையோ லோ பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 2 லோ பர்சன்டேஜ் எடுத்த மாதிரி கணக்கு தான். அப்படி தான் டீமுன்றதை நம்ம செட் பண்ணணும். கேகேஆர் பிளேயர்ஸோட ஸ்டார்டர் பார்ப்போம். ஃப்ளிப்சால்ட்டு ஹெட் டு ஹெட் ஒரு மேட்ச் ஆடிருக்காரு. 87 ரன்னு. டெல்லியில் வந்து அப்போ ஆடிட்டு இருந்தார் ஃப்ளிப்சால்ட். நரேன் ஸோ ஹெட் டு ஹெட்டில் 29 ரன் ஆவரேஜ். முன்னாடி கிறிஸ்லின் கூட ஓப்பன் பண்ணுறப்போ நரேன் நல்லாவே ஆர்சிபிக்கு எதிராக ஆடிருக்காரு. பார்க்கலாம் இந்த சீசனில் எப்படி ஆடுறாருன்னு. விக்கெட்டில் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ். 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ரெண்டுமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த சிராஜ் ஸ்விங்கு எஸ்டேஆல் ஸ்விங்கை பார்த்து ஆடினாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் பார்க்கலாம். பழைய நரேனையும் நம்ம வந்து பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் 28 ரன் ஆவரேஜ். ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 31. இவர் எப்படி ஆட போகிறான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு என்னைக்கு பவுலிங் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணாங்களோ அதோட அவரோட கான்ஃபிடென்ட்டே உடஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு பிளேயராக வந்து பேட் பண்ணுறாரு, ஒரு 2 4 அடிக்கிறாரு, அடுத்த போல் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ். ஸோ ரெண்டுமே வந்து பெட்டரான ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பார் இந்த மேட்சை. நல்லாவே பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் பயன்படுத்திப்பார் கம்மியான பால்ஸில் அதிக ரன் அடிக்க. நிதிஷ் ராணா 27 ரன் ஆவரேஜ் 14 இன்னிங்ஸில். ஸோ வென்யூவில் 30 ரன் ஆவரேஜ். ரெண்டுமே ஓகே தான். பட் ஏர்லி விக்கெட்ஸ் போனால் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் சேசிங்கில் ராணாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். பட் சேசிங்கில் ஓரளவு கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ராணா. ரிங்கு சிங் 35 ரன் ஆவரேஜ். ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 18 ரன்னு. ரசல் சேசிங்கில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ரசல் 40 ரன் ஆவரேஜ் 12 விக்கெட்டு. வென்யூவில் 45 ரன் ஆவரேஜ் 7 விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட ஈடன் கார்டன்ஸை விட இங்கே தான் இவரோட ரெக்கார்டே வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஆவரேஜ் இப்படி பார்க்குறப்போ இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு கிரவுண்டுமாக தான். ஸோ ரசல் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்ப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் லாஸ்ட் ஒரு ஓவர் போட்டு கூட ரசல் 3-4 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். பேட்டிங் வந்தால் எப்போனா ஆடலாம். ஸோ ரசல் மேக்ஸ்வெல் இவங்களாம் வந்து சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸாக இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ஸோ 10 மேட்ச்சில் வென்யூவில் 12 விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி 8 மேட்ச்சில் 13 விக்கெட்டும் வென்யூவில் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சுயா சர்மா ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. வென்யூவில் 2 விக்கெட்டு. ஸோ 3 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸுமே சேர்ந்து ஆர்சிபியை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த 3 பேரில் யாராவது நல்ல கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் மாற்றி ரொட்டேஷன் பேஸில் கேப்டன்ஸ் கப்னா போட்டுக்கோங்க. ஸோ டீம் வந்து பார்ப்போம். இதான் வந்து இருக்கிற சேஃபஸ்ட்டு டீமு. ரசல் மேக்ஸ்வெல் இங்கே டாப்பில் ஒரு பெட்டர் பிக்ஸு ஃப்ளிப்சால்ட்டு க்ரீன் நரேனு. ஸோ சேஃபான ஒரு டீம் தான். இதில் சிராஜ் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக வேறு பிளேயர்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸ்டார்க் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ரெஃபர் கோட் கேட்குறப்போ 2K டெக்குன்னு அந்த இடத்துல போட்டுக்கோங்க. போனஸ் கொடுப்பாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்மால் லீக்கில் வின் பண்ணணுன்னா ஃபேப்லோனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் உள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. கண்டினியூவாக ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணாலே போதும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆப்போனட்ஸு ரொம்ப நார்த்து சைடு இருக்க வில்லேஜு, அதுக்கப்புறம் ரொம்ப இதாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து ஃபேப்லோனில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்போ வேறு ஆட்கள் ப்ளே பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜிஎஸ்டியும் கிடையாது. நைட் டயத்தில் வித்ட்ரா பண்ணி பாருங்கள். டிடிஎஸ்மே கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம்.